எனக்கு நடந்த கொடுமையில அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுது. அந்த செல்லம்மாவை பழி வாங்கணும். சரி சரி சரி, செல்லம்மா பழி வாங்குறது இருக்கட்டும். வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம வெளியே போகலாம். நான் எங்கேயும் வரல. மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்லா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. இதுல நான் தெருவில் போய் 4 பேர் என்னை பார்த்து சிரிக்கவா? என்னங்க என்னங்க? முத்தழகி தானே? ஆமா. வந்துட்டாங்கல்ல? எதுக்கு வந்திருக்காங்கறீங்க? நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு, என்னோட கோலத்தை பாக்குறதுக்காகவே வந்திருக்காங்க. பாருங்க, போய் சொல்லிடுங்க, வாசலோட பேச அனுப்பிச்சிருங்க. உள்ள வந்தாங்கன்னா கத்தி எடுத்து குத்தி. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? போய் பியூட்டி பார்லருக்கு போய் அழகுபடுத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? என்னங்க என்னங்க? ஏண்டி வாசல்ல நின்னு குரல் கொடுத்தல, என்ன பார்த்து பேசு. நாங்க வரமாட்டேன், அதுக்குள்ள உள்ளே வந்த? இல்லங்க, நான் உங்களை பார்க்க வரல, ரத்னாவை பார்க்க வந்தேன். இல்லைங்க, அவங்க என்னதான் பார்க்க வந்திருக்காங்க. அமுச்சு விட்டுருப்பா, போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கான்னு. அதான் பார்த்துட்டீங்கல்ல, முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டா உங்க செல்லம்மா. போய் சொல்லுங்க, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். போய் சொல்லுங்க, போங்க. என்னங்க, செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. நான் அந்த சமயத்துல சேலத்துல இருந்தேன், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அதனாலதான் ரத்னாவை கையோட கூட்டு போலான்னு வந்தேன். கூட்டு போட்டுங்களா? செல்லம்மாக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொம்பளை புள்ளைங்க 2. ஆனா ஒரு குழந்தை இறந்து போச்சு. செல்லம்மாக்கும் எனக்கும் எந்த சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல? எனக்கே சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி உறவு வரும்? பாப்பா,